அபி சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்களி தான் கிண்ட போகிறோம். ஃபஸ்ட்டு என் வடைச்சட்டியில் கருப்பு உளுந்தை போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது. வறுக்கணும், நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பச்சை அரிசியும் போட்டுக்கலாம். பச்சை நல்லா வறுக்கணும். நல்லா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நல்லா வறுத்தாதான் நல்லா இது கிடைக்கும். நல்ல களி உளுந்த களி கிடைக்கும். நல்லா ரோஸ் ஆகணும். அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் அம்மா ஒரு செம்பு நிறையா பாதி செம்பு ஊற்றிருக்காங்க. ஒரு செம்பில் பாதி ஊற்றிருக்காங்க. தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம சூட்டாக அரைச்சி வச்ச பச்சரிசி அந்த கருப்பு உளுந்து இப்போ காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இப்போ பச்சை இருக்கிற நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எங்கள் அம்மா 5 ஸ்பூன் சேர்த்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கணும் தண்ணி. நல்லா தண்ணியும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கொதிச்சு வரட்டும். இது உடம்புக்கு நல்லது. பெண்களுக்கு இது குறுக்கு வலிக்கு நல்லா கேட்கும். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பெண்கள் உடம்பு வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே இது வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ அரைச்சி வச்ச அந்த பச்சரிசி அந்த கருப்பு உளுந்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக தான் அரைக்கணும். குறை அரைச்சா நல்லா களி நல்லா வராது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஆன் பண்ணால் கட்டி பெற்றுரும். நல்லா உங்களுக்கு தேவையான கட்டி ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா நல்லா கிண்டிடணும். இப்போ தேவையான கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். இது உடம்பு வலி முதுகு வலி கால் சோர்வாக இருக்குது எல்லாத்துக்குமே நல்லா நல்லா சாப்பிடலாம். ஒரு மாதத்துக்கு எப்படியும் நீங்கள் ஒரு 5 டைம் சாப்பிட்டா நல்லது. 4 டைம் உங்களுக்கு தேவையான டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் கிளறி விட்டுடணும். இப்போ கொஞ்சம் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இப்போவும் நல்லா கிளறி கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கலாம். நல்லா இப்படி நல்லா நெய்யில் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இது சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது. இதோட நல்லெண்ணெயை வச்சு தொட்டு சாப்பிட்றதும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, உளுந்தங்கறி ரெடி ஆயிட்டு. உங்கள் வீட்லேயும் எப்படி இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த களியை காட்டும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குங்க. கட்டியதானே இறக்கிடணும். இப்போ கட்டி விடாமல் இறக்கிடணும். அவ்வளோதான், உளுந்தங்கறி ரெடி ஆயிடுச்சு. பாய் காய்ஸ்.